மோடி ஒரு விஷயத்துல முதலிடத்துல இருக்காருங்க. ஆமா, தேர்தல் பத்திரங்கள் மூலமா மிரட்டி பணம் வசூலிக்கிறதுல மோடி முதலிடத்துல இருக்கிறாரு. ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு கூவுற மோடி இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தொழில் நிறுவனங்களை மிரட்டி 6986 கோடியே 50 லட்சம் தேர்தல் பத்திரமா லஞ்சமா வாங்கியிருக்காரு. அதுக்காக அவர் வருமான வரித்துறையினரை அந்த நிறுவனங்களுக்கு ரெய்டுக்கு அனுப்பியிருக்கிறார். இது மட்டும் இல்லை, கையும் களவுமா படம் பிடிச்சு தொலைக்காட்சிகள்ல காட்டப்பட்ட தெஹல்கா ஊழல்வாதிகளோட வாரிசு தான் இந்த மோடி. இவங்கெல்லாம் செத்தவங்களை கூட விட்டு வைக்கலைங்க. ஏற்கனவே செத்து போனவங்களுக்கு மருத்துவ செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேர்ல மருத்துவ செலவு கணக்கு எழுதுறதுல இருந்து சாலை போடுறதுல ஊழல், சுங்கசாவடியில் ஊழல் அப்படின்னு 7,50,000 கோடி ஊழல் செய்திருக்கிறதா மோடியோட அரசு அவங்களுடைய தணிக்கை துறையே காட்டி கொடுத்துடுச்சு. இதெல்லாத்தையும் விட ஒரு பெரிய பயங்கரம் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் வேலை வாய்ப்புக்கான தேர்வுகளில் ஆள்மாறாட்டம் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் ஊழல் நடந்திருக்குது. இதெல்லாம் வெளியே தெரிய வர்றப்போ அதில் சம்பந்தப்பட்டவங்களை எல்லாரையும் கொலை செஞ்சுருக்காங்க. இப்படி 79 பேரை கொலை செஞ்ச கொலைக்காரர்களுடைய வாரிசு தான் இந்த மோடி. இத்தனை கொடூரமானவங்களை நம்மக்கிட்ட நெருங்க விடலாமா?